Hi guys, welcome back to Virtual Classroom Lectures. நம்ம Artificial Intelligence Lecture Seriesல next topic that is first order logic or predicate logic வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, what is first order logic? First order logicனா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி propositional logic வந்து உங்களுக்கு clear-ஆ இருக்கணும். Previous videos பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து propositional logic அப்புறம் Worm's world problemலாம் solve பண்ணியிருக்கோம். ரெஃபர் பண்ணுங்க. இப்போ ஜஸ்ட் ப்ரப்போஷனல் லாஜிக்னா என்னன்னு சொல்றேன். ஒரு ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து லிமிட்டடா இருக்கும். நமக்கு வந்து கொஸ்டின் ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அதில் பண்ண முடியாது. அதுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ டுமாரோ லீவா அப்படின்னு கேட்டா ட்ரூ அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். லீவ் அப்படி எஸ் அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இதான் நம்ம ப்ரப்போஷனல் லாஜிக்ல பார்ப்போம். இதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல வந்துட்டு அதோட எக்ஸ்டென்ஷன் ப்ரப்போசிஷனல் லாஜிக்கோட எக்ஸ்டென்ஷனா இருக்கும். இதுல இன்னும் நிறைய அட்வான்ஸ்டா பண்ணலாம். இதுல வெல் டிஃபைன் சின்டாக்ஸ் அண்ட் சிமாண்டிக்ஸ் இருக்கும். தென் இதுல ஆப்ஜெக்ட் ரிலேஷன் அதோட ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சம் ரோசஸ் ஆர் ரெட், ஆல் பீப்புள் ஆர் இண்டியன்ஸ். இந்த சம் ஆல் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல வந்து நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ல இப்போ பாருங்க 1 + 2 = 3. இப்போ இதுல ஆப்ஜெக்ட் எதுன்னு அப்படின்னா 1, தென் 2, தென் 3, தென் 1 + 2 இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட். இதோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் அப்படிங்கிறது இதோட ரிலேஷன். இதுல ஃபங்க்ஷன் அப்படின்னா இதுல என்ன ஃபங்க்ஷன் பண்றோம்னா நம்ம ஆட் பண்றோம் பிளஸ். ஸோ ஃபங்க்ஷன் வந்து பிளஸ். சின்டாக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக். இப்போ ஒரு மாடல் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி ப்ரப்போஷனல் லாஜிக்ல ஒரு ஃபார்மல் லாங்குவேஜ்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி இதுலயும் ஒரு லாஜிக்கல் லாங்குவேஜ்ல ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுதான் ஒரு மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாடல்ல வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். டொமைன்ங்கிறது தான் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்றோம். நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம டொமைன் அப்படின்னு சொல்றோம். ரிலேஷன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷனை வந்து நம்ம ரிலேஷன் சொல்றோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷனை தான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸாக்டா இன்னொரு ஆப்ஜெக்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுலயும் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ். ட்ரூத் சிம்பிள் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கான்ஸ்டன்ட் சிம்பிள் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் சிம்பிள் சொல்லுவோம். வேரியபிள் சிம்பிள்ஸ்னா எக்ஸ் ஒய் இதெல்லாம் வந்து வேரியபிள் சிம்பிள் சொல்லுவோம். ப்ரிடிகேட் சிம்பிள் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ப்ரிடிகேட் தென் பேரந்தசிஸ்ல நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். தென் ஃபங்க்ஷன் சிம்பிள் அப்படின்னா ஃபங்க்ஷன் பேரந்தசிஸ்ல நமக்கு வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படி நமக்கு வந்து பாஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் சிம்பிள் பாருங்க. இதுல வந்து ஸ்கூல் எக்ஸ் அப்படின்னா இப்போ இதுல ஸ்கூலுங்கிறது வந்து ப்ரிடிகேட்டு, எக்ஸுங்கிறது நமக்கு வந்து சப்ஜெக்ட். இது வந்து மாடல் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் மாடல் கொடுத்துருக்காங்க. 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ரிச்சர்ட், ஜான் இருக்காங்க. ரிச்சர்ட் வந்து ரிச்சர்ட் த லைன் ஹார்ட், ஜான் வந்து கிங், ஈவில் கிங்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிரதர்ஸ் 2 பேருமே ரிச்சர்ட் இறந்ததுக்கு அப்புறம் ஜான் வந்து கிங்கா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஆன் ஹெட்ல வந்து இந்த கிரவுன் இருக்கு. 2 பேருமே பர்சன்ஸ் தான். தென் ரிலேஷன் வந்து பிரதரு. என்ன ஃபங்க்ஷன், அதாவது என்ன ரூல் இருக்கணும் இவங்க கிங் ஆகணும் அப்படின்னா லெஃப்ட் லெக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதான் ஃபங்க்ஷனு. இப்போ இதில் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் த லைன் கிங், கிங் ஆஃப் இங்கிலாந்து ஃப்ரம் 1189 to 1199. His younger brother, the evil King John, who ruled from 1199 to 1215. The left leg of Richard and John and a crown. இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த மாடல்ல வந்து நம்ம ஆப்ஜெக்ட், அதோட ரிலேஷன், தென் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பார்க்குறோம். ப்ரப்போசிஷனல் லாஜிக்ல பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்லயும் பிஎன்எஃப் இருக்கு. இப்போ இதுல வந்து சென்டென்ஸ் பாருங்க. அட்டாமிக் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல பார்ப்போம்.
அட்டாமிக் சென்டென்ஸ்ல ப்ரொபோஷனல் லாஜிக்ல ஜஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பார்ப்போம். இதுல வந்து ப்ரிடிகேட் குள்ள டேர்ம்ஸ் பாஸ் ஆகும். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் n வரைக்கும் இருக்கும்னு பார்த்தோம். தென் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா சென்டென்ஸோட கனெக்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம ப்ரொபோஷனல் லாஜிக்ல பார்த்தோம். இதுல குவான்டிஃபையர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல. குவான்டிஃபையர்னா என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் லைன்ல பார்க்கலாம். இதுலயும் அதே நெகேஷன், தென் கன்ஜெக்ஷன், டிஸ்ஜங்ஷன், இம்ப்ளிகேஷன், பைடைரக்ஷனல் கனெக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் டேர்ம்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் n வரைக்கும் பாஸ் ஆகும். இப்போ இதுல பாருங்க கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கு, குவான்டிஃபையர் இருக்கு, ப்ரிடிகேட்னா இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு. தென் அதுல இருந்த மாதிரியே ஆப்ரேட்டரோட ப்ரெசிடென்ஸ், அதாவது எந்த ஆர்டர்ல வந்து அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் நம்ம பார்க்கிறோம். சென்டென்சஸ் இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக். இப்போ டேர்ம்ஸ்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பர்சன்ஸா இருக்கலாம். இதெல்லாம் வந்து டேர்ம்ஸ் சொல்லுவோம். இண்டிவிஜுவல்ஸ்னா பர்சன்ஸ், அதை வந்து நம்ம டேர்ம்ஸ் சொல்லுவோம். அட்டாமிக் சென்டென்ஸ்னா வந்து நம்ம ஒரு சிங்கிள் சென்டென்ஸை வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுல வந்து நம்ம ப்ரிடிகேட்ல நம்ம வந்து டேர்ம்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். இப்போ இதுல ப்ரிடிகேட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இதுல ப்ரிடிகேட். இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம அட்டாமிக் சென்டென்ஸ், தென் கனெக்டிவ்ஸ், தென் குவான்டிஃபையர்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். குவான்டிஃபையர் அப்படின்னா யுனிவர்சல் குவான்டிஃபையர் இருக்கு, எக்ஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் இருக்கு. இப்போ ஃபார் ஆல் அப்படின்னா யுனிவர்சல் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் சம்முக்கு வந்து நம்ம எக்ஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஆல் பாய்ஸ் அப்படின்னா இப்போ ஆல் அப்படின்னு வந்திருக்கனால நம்ம யூனிவர்சல் குவான்டிஃபையர் எக்ஸ், அந்த பாய்ஸை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். எந்தெந்த பாய்ஸோ அவங்கள தான் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பாய்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர்னா நம்ம ஃபார் சம் வரும். இப்போ சம் பீப்புள் அப்படின்னா இப்போ சம் வந்திருக்கனால எக்ஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் ஆஃப் எக்ஸ், அந்த பீப்புள் யார் யாரோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்றோம், பீப்புள் ஆஃப் எக்ஸ். Then main connective for a universal quantifier நம்ம வந்துட்டு implication யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து universal quantifier இருந்தா implication யூஸ் பண்ணணும். அது மாதிரி எக்ஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் இருந்தா நம்ம மெயின் கனெக்டிவா வந்துட்டு அண்ட் வந்து யூஸ் ஆகும். நெஸ்டட் குவான்டிஃபையர்னா நம்ம வந்துட்டு நிறைய குவான்டிஃபையர்ஸை நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொண்டு வர்றதா நெஸ்டட் குவான்டிஃபையர். இதுல வந்து சேம் குவான்டிஃபையரும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணலாம், அது மாதிரி டிஃப்ரெண்ட் குவான்டிஃபையரும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லயே நம்ம யூஸ் பண்ணலாம். தட் இஸ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கேர்ள்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல கேர்ள்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அப்படி எல்லாருமே ரெண்டு பேர், ஆல் கேர்ள்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ்ன்னு தான் அர்த்தம். ஸோ ஆல்ன்றனால நம்ம யூனிவர்சல் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். யூனிவர்சல் குவான்டிஃபையர் எக்ஸ், தென் யூனிவர்சல் குவான்டிஃபையர் ஒய். அந்த கேர்ள்ஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து நம்ம ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணியிருக்கோம், எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேர் மென்ஷன் பண்ணியிருக்கனால கேர்ள்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இம்ப்ளைஸ் அவங்க யார் அப்படின்னா சிஸ்டர்ஸ். ஸோ சிஸ்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அந்த எக்ஸ் அண்ட் ஒய் யார் அப்படின்னா அவங்க சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எவ்ரிபடி லவ்ஸ் சம்படி அப்படின்னா இப்போ எவ்ரிபடி அப்படிங்கும் போது ஆல் வரும், சம்படிங்கும் போது நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் வரும். ஸோ இங்கே வந்து யூனிவர்சல் குவான்டிஃபையரும் யூஸ் ஆகுது, எக்ஸ்டென்ஷியல் குவான்டிஃபையரும் யூஸ் ஆகுது. ஸோ யூனிவர்சல் குவான்டிஃபையர் ஆஃப் எக்ஸ், தென் எக்ஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் ஆஃப் ஒய், இவங்க ரெண்டு பேரும் நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். loves x, y னா everybody loves somebody. ஸோ எக்ஸ் வந்து ஒய்யை வந்துட்டு லவ் பண்றாங்க, அப்ப எல்லாரும் சில பேரை லவ் பண்றாங்க அப்படின்னு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி சிம்பிள் எங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல யூஸ் பண்ணுவோம்னா 2 or more அட்டாமிக் சென்டென்ஸை வந்து கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஈக்குவாலிட்டி சிம்பிள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட் ஸ்டேட் ஃபேக்ட் அபவுட் கிவன் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சிஸ்டர் ஜாய் ஈக்குவல் டு ஜாய்ஸ். இப்போ இந்த ஜாய் ஜாய்ஸ் ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம ஆப்ஜெக்ட் சேம் ஆப்ஜெக்டை ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ சிமிலர்லி வந்து சேம் ஆப்ஜெக்ட் ஷேர் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நெகேஷன் யூஸ் பண்ணுவோம். இவங்க ரெண்டு பேர் சிஸ்டர் இல்லை அப்படின்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கு அப்படின்னா நம்ம நெகேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா என்ன மீனிங், எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்.
ஸோ திஸ் இஸ் ஈக்குவாலிட்டி. இது வந்து நாட் ஈக்குவலுக்கு நம்ம நெகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் வாட் இஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் செயினிங் இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங் அட் virtual classroom lectures. தேங்க்யூ.